வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் ஆன்லைன் வெல்னஸ் சென்டர். நான் மிஸ்ஸஸ் கே வெண்ணிலா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மெடிடேஷன். நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் மார்னிங் பார்த்துருப்பீங்க, நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றியான டீட்டெயிலானது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெடிடேஷன்னா எல்லாருக்குமே இப்போ ஆல் ஓவர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மெயினான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது எப்படின்னா, நம்மளோட மன அழுத்தம் கம்மியாகும்போது ப்ளட் ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ ப்ளட் ப்ரெஷர் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்டோட ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மெடிடேஷன் பண்ணுறது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று நம்மளோட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீப்பு, தூக்கத்துக்கு ரொம்ப இது ஹெல்ப் பண்ணும். தூக்கம் ப்ராப்பராக நம்ம தூங்கினாலே நிறையா டிசீஸ்லேருந்து நம்ம வந்து வெளியில் வரலாம். ஏன்னா தூக்கம் இல்லாததுனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான டைமுக்கு பெட்டுக்கு போய் ஏர்லியாக எழுந்திரிச்சு இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நிறையா டிசீஸ்லேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்மளோட சித்தர்கள், முனிவர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த டிசீஸுமே இல்லாமல் இருந்தவங்க தான். ஸோ அவங்க வந்து லாங் டைம் அவங்களோட லைஃப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 100 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து டயபெட்டிக்கோ ப்ளட் சுகரோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து தே ஆர் டூயிங் டெய்லியும் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா ப்ராப்பரான அவங்களுக்கு அந்த ஏர்லி மார்னிங் அவங்க பண்ணுறது, அது விட்டமின் டி கிடைக்கட்டும். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நேச்சுரலாகவே கிடைச்சிது. ஸோ அவங்களோட இன்னும் ஒன் மோர் திங்ஸ் என்னென்னா, மெடிடேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கோபம் கம்மியாகும். ஸோ கோபம் கம்மியாகும்போது கோபம் கம்மியாகும்போது என்னென்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ். தென் மெடிடேஷன் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் ஒன்று மெமரி பவர். கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட ஒர்க்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், ஸ்டடி பண்ணுறவங்களாகட்டும் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இல்லை கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா என்னாகும், சின்ன சின்ன கவனக்குறைவு வரதுனால வேலையில் ப்ராப்ளம், ஸ்டடியில் ப்ராப்ளம், இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினானது பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷனுக்கு மெமரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன். நம்ம மனது வந்து ஒருநிலைப்படுத்துறது. மனசு ஹெல்த்தியான மைண்ட் இருந்தால் தான் நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மைண்டில் வந்து ஏகப்பட்ட திங்கிங், ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இருந்து நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட பாடி நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நம்மளோட மைண்டை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக மனசை வந்து அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கான டைமை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ யாரும் வந்து உங்களுக்கு டைம் இல்லை, நான் வந்து எனக்கு டைமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. இங்கே ஈவன் பிரைம் மினிஸ்டருக்கும் அதே 24 ஹவர்ஸ் தான், ஆர்டினரி பீப்புளுக்கும் அதே 24 ஹவர்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க ஒர்க்குன்னு இருக்குது. ஆனால் அவங்கவுங்க செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெடிடேஷன் வந்து நம்மளோட செல்ஃப் கேர் லிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நம்மளால் முடியும், நமக்கு நீங்கங்கிறது ஃபஸ்ட்டு என்ன, இந்த உலகத்தில் வந்து கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது இதில் நீங்கள் பெரியவங்க, நாங்கள் பெரியவங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது இது எல்லாத்தையும் மறந்து நம்மளோட மைண்டில் நம்மளை பற்றி மட்டுமே யோசித்து அடுத்து நம்மளோட ஹெல்த்து, அதை அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிக்கிறது தான் மெடிடேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தியானம் தான் எல்லாருக்குமே தெரியும். தியானங்கிற நிலையை அடைஞ்சவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பெரிய ஆட்களாக தான் இருக்காங்க. நம்மளோட இவர் வேதாந்திரி மகரிஷி ஆகட்டும். ஸோ அவங்களோட இதிலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ அவங்க அந்த வெல்னஸில் நிறைய டீச் பண்ணிகிட்ருக்காங்க. மெடிடேஷனால் நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சவங்க இருக்காங்க. ஸோ மெடிடேஷனில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மெமரி பவர்னால் நமக்கு இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ்லேருந்து அவாய்ட் ஆகலாம். மெடிக்கலாக சொல்லணும்னா இதெல்லாமே இருக்குது. தென் ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். ஸோ நம்மளோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா இப்படி ஒரு 30 மினிட்ஸ் டெய்லி கன்டினியூவா உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக் பெயின்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஓவரால் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரொம்ப மோர் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்ம வெல்னஸ் சென்டருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆல் ஓவர் மெடிடேஷன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு போதும். மெடிடேஷன் டெய்லி பண்ணுற பெஸ்ட்டு டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் தான். ஏர்லி மார்னிங் இஸ் பெஸ்ட்டு. இல்லை டைம் இல்லை எங்களுக்கு எங்களோட டைமிங் வந்து ஏர்லியாக ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைட்டு கூட பண்ணலாம். ஈவன் பிஃபோர் பெட் கூட பண்ணலாம். ஸோ நோ இஷ்யூஸ். அந்த மாதிரி பண்ணுறதுனாலே அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ஹெல்த் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.